வணக்கம். நம்ம நற்றினில இன்னைக்கு 122வது பாட்டுல இருந்து ஆரம்பிக்க போறோம். 3 பாடல்கள், ஒரு குறிஞ்சி திணை, 2 நெய்தல் திணை பாடல்கள் இன்னைக்கு பாடல் இருக்கு. நமக்கு குறிஞ்சி திணை பாடல்ல சிறைப்புறமாக தோழி தலைவிக்கு உரைப்பாளாய் தலைவன் கேட்ப சொல்லியது. இங்க இவ்வளவு நாளாக அவங்க களவுல சந்தித்து கொண்டு வந்தார்கள். இப்போ அன்னைக்கும் விஷயம் தெரிஞ்சிருச்சு. இப்போ அவங்க திணைப்புணம் காக்க வேண்டிய வேலையும் அவங்களுக்கு முடிய போகுது. ஏன்னா திணை நன்றாக முற்றி அறுவடைக்கு தயாராக ஆகிவிட்டது. அப்புறம் பருவம் மாறக்கூடியதற்கு அறிகுறியாக மொவ்வல் மலர ஆரம்பித்து விட்டது. அன்னைக்கும் விஷயம் தெரிஞ்சு போச்சு. அதனால இனிமேல் இந்த நட்பு அப்படி, அதுவும் இரவு நேரத்துல அவன் வரக்கூடிய வழி என்பது மின்னல் மின்னி இருள் மிகுதியாக உடையதாக இருக்கிறது. நடு இரவுல வரா, மழைக்காலமாக தொடங்கி விட்டது. இனிமே அவன் வருவது என்பது, அந்த நட்பு என்பது இனிமேல் நீடிக்குமா, இருக்குமா, இருக்காதா, இப்படிங்கறதெல்லாம் நீதான் இனிமே உணர்ந்து சொல்லணும். என்ன பண்ண போற நீ அப்படின்னு தோழி தலைவி கிட்ட கேட்கிறா. இப்ப தலைவன் அங்க சிறைப்புறமாக இருக்கிறான். இது அப்படி நேரடியா அவனை கேட்க முடியாது. நேரடியா எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி வருவ, எத்தனை நாளைக்கு நாங்க இந்த மாதிரி வர முடியும், நீ ஏதாவது ஒண்ணு சொல்லு அப்படின்னு சொல்லலாம். சில ரொம்ப அது ரேரஸ்ட் ஆஃப் இதுலதான் அவங்க சொல்றாங்க. அது மாதிரி மற்ற நேரத்துல எல்லாம் அவங்க இப்படி மறைமுகமாக சொல்வது, வேறு ஒருவர் கேட்ப சொல்வது, அப்படிங்கிற மாதிரி தான் அந்த உணர்வுகளை அவங்க வெளிப்படுத்துறாங்க. சோ இந்த பாடலும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒன்றைதான் சொல்லுது. தோழியினுடைய கூற்றாக இந்த பாட்டு வருகிறது. இருங்கல் அடுக்கத்து என் ஐயர் உழுத கருங்கால் செந்தினை கடியும் உண்டன, கல்லக வரைப்பில் கான்கெழு சிறுகுடி மெல்லவல் மருங்கின் மொவ்வலும் அரும்பின, நரை உறும் உரரும் நாம நல் இருள் வரையக நாடன் வரூம் என்பது உண்டு கொல் அன்று கொல் யாது கொல் மற்றென நின்று மதிவல் உள்ளமொடு மறைந்தவை ஆடி அன்னையும் அமரா முகத்தினள், நின்னொடு நீயே சூழ்தல் வேண்டும் பூவே கண்ணி அது பொருந்துமாறே. இந்த சூழலுக்கு பொருந்துமான ஒரு பதிலை நீதான் சொல்லணும். பூவே கண்ணி, பூக்கள் வேய்ந்து கட்டப்பட்ட மாலையை அணிந்தவளை, மலர் மாலைகளை அணியக்கூடிய தலைவியே. அவனுடைய வருவோம் என்பது வரையக நாடன், மலை நாட்டை, வரைனா மலை, மலை நாட்டை சேர்ந்தவனாகிய நம்முடைய தலைவன் வருவானா, உண்டு கொல் இன்று கொல் யாது கொல் மற்று, அவன் வருவானா வரமாட்டானா, அல்லது இந்த நட்பு இப்படியே நீடிக்குமா என்பதை நீதான் சொல்ல வேண்டும். அதுக்கு காரணம் என்ன? இனிமே நம்மளால வெளியில வர முடியாது. அதான் முதல் வரியில சொல்றான். இருங்கல் அடுக்கத்து, கருமையான பாறைகள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதியில அதை சமதளமாக ஆக்கி அங்கே எம்முடைய சுற்றத்தவர்கள், நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய தமையன்மாரும் சுற்றத்தவர்களுமாக திணை விதைத்தார்கள். அந்த திணை விதைத்ததுல அந்த திணை இப்பொழுது திணை காவல் காப்பதற்காக நம்ம வெளியில வந்தோம். அதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைச்சது. கிளி ஓப்பியும் பறவை கடிந்தும் நம்ம வெளியில வந்துட்டே இருந்தோம். இப்ப திணை நன்றாக கருங்கால், அதனுடைய தண்டுகள் எல்லாம் இப்பொழுது கருமை கொண்டு திணை முற்றி சிவந்து விட்டது. சிவப்பான தானியமாக அது ஆகி இப்பொழுது கதிர்கள் முற்றி விட்டன. இப்ப இன்னும் கொஞ்ச நாள் அதை அறுவடை பண்ணிடுவாங்க. இப்ப இனிமே அதனால வர முடியாது. திணையை காக்க போறேன் என்று வெளியே வர முடியாது. கல்லக வரைப்பில் கான்கெழு சிறு குடி மெல்லவல் மருங்கே, நம்முடைய கானகத்தினுடைய அவல்னா பள்ளம், பள்ளமாக இருக்கக்கூடிய இடம். அந்த பள்ளங்களில் இருக்கக்கூடிய இடங்கள்ல மல்லிகை மலர்ந்து இப்பொழுது மனம் வீச தொடங்கி விட்டது. அதாவது பருவம் மாறுகிறது. இவ்வளவு நாளா ஒரு பருவத்துல வந்துட்டு இருந்தோம். இப்ப பருவம் மாறி இந்த பருவத்திற்குரிய அடையாளமாக மல்லிகை மலர ஆரம்பித்து விட்டது. மொவ்வலும் அரும்பின, அரும்புனா மொட்டுகளை விட ஆரம்பிச்சிருக்கு. இப்பதான் இன்னும் அது மலரல. ஆனால் இன்னும் கூடிய சீக்கிரமாக கார்காலம் வந்துவிடும். நரை உறும் உரரும் நாம நல் இருள், நரை உறும் உரரும், நரைனா வெண்மை நிறம், வெண்மை நிறத்தில் மின்னல் மின்னுவது. நம்ம நரைனா பெரும்பாலும் நரை கூந்தல், முடிக்குதான், முடி வெள்ளையாகிறது மட்டும்தான் நம்ம நரைங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம். பெரும்பாலும் நரைன்னு சொன்னாலே அது வெள்ளைய முடியதான் குறிக்கிற மாதிரி இருந்தது. ஆனா இங்க நரை என்பது வெண்மை நிறத்தை குறிப்பதாக வருகிறது. வெண்மையான மின்னல்கள் மின்னி, அதாவது கருப்பு வானத்துல வெண்மையாக மின்னல் மின்னி இடிக்கக்கூடிய அந்த பயங்கரமான, நாமன்னா அச்சம் தரக்கூடிய இருள் நேரத்தில் கானக நாடன் அப்பொழுதுதான் நம்மை சந்திக்க வருகிறான். இது எவ்வளவு நாளைக்கு நீடிக்க முடியும்? இப்படி மழை காலத்துல இரவு நேரத்துல மின்னல் மின்னக்கூடிய, இடியும் மின்னலும் இருக்கக்கூடிய இடத்துல அவன் எவ்வளவு நாள் வர முடியும்? இந்த நட்பு இப்படியே இருக்குமா? உண்டு கொல் அன்று கொல் யாது கொல் மற்று, இது என்னவாக ஆகும் அப்படிங்கிறத நின்னோடு நீயே சூழல், நீயே யோசிச்சு பார்த்து பதில் சொல்லு. காரணம், அன்னைக்கும் விஷயம் தெரிஞ்சிருச்சு. அவளும் நின்று மதி உள்ளமோடு மறைந்தவை ஆடி அன்னையும் அமரா முகத்தவள், ரொம்ப நாளைக்கு மறைச்சு வைக்க முடியாத அளவிற்கு அன்னைக்கும் விஷயம் தெரிஞ்சு அவள் அமராமுகத்தினள். அமராமுகம் நல்லா இருக்குல்ல, அமராமுகத்தினள், மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா,
அமராது. அவ கழுத்துல தலை அமர்ந்து இல்லாமல் அப்படி ஒரு மாதிரி அப்படியே முகத்தை அப்படி தூக்கி வச்சுக்கிறது. முகத்தை தூக்கி வச்சுக்கிறது அப்படின்னாருதே வந்து அது அது வந்து ஒரு உணர்வை குறிக்கக்கூடிய சொல் அப்படின்னா கூட அதை ஒரு செயலா நம்ம சொல்றோம் இல்லையா? முகத்தை தூக்கி வைத்துக் கொள்ளுதல் அப்படின்னு நீங்க வந்து ஒரு ஒரு வினை பெயரா எழுத முடியாது, வினையாத எழுத முடியாது. இங்க வந்து அது அந்த மாதிரி முகத்தை உருன்னு வைத்துக் கொள்வது பண்பு பெயராக அது வருகிறது. இங்க அமரா முகத்தினள், அமர்ந்த முகத்தினள் அப்படின்னா நல்ல அழகான நிதானமான முகம். அமரா முகம் அப்படின்னா கடுக்கடுவென்று ஏதோ கோபத்தோடு இருக்கக்கூடிய ஒரு முகம். அமரா முகத்தினள் நின்னோடு நீயே சூழ்தல் வேண்டும். இப்போ இந்த இந்த நிலைமை வந்து எப்படி நீடிக்கும் அப்படிங்கிறத நீதான் வந்து யோசிச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்லி இங்க அவரை சொல்றா. ஒரு நிமிஷம். அன்னையும் அமராமுகத்தினள். சோ அதனால இப்ப இனிமேல் இந்த இது எப்படி பொருந்தும் என்பதை நீயே தான் யோசித்து முடிவு செய்ய வேண்டும் அப்படின்னு தோழி தலைவிக்கு சொல்றா. அப்ப ஆனா இங்க தலைவிக்கு சொல்றதுக்கு பதில் ஒண்ணும் இங்க இல்ல. மாறாக அது வந்து தலைவன் இப்போ என்ன பதில் சொல்ல போறான் அப்படிங்கிறதுதான் இது. அதான் இந்த பாடல். சரி, வரைவு நீட்டிப்பதற்கான ஒரு வழியாக அது சொல்லப்படுகிறது. இருங்கல் அடுக்கத்து என் ஐயர் உழுத கருங்கார் செந்தினை கடியும் உண்டன கல்லக வரைப்பில் கான்கெழு சிறுகுடி மெல்லவல் மருங்கின் மவ்வலும் அரும்பின நரை உறும் உரரும் நாம நல் இருள் வரையக நாடன் வரூவும் என்பது உண்டு கொல் அன்று கொல் யாது கொல் மற்று என நின்று மதிவல் உள்ளவோடு மறைந்தவை ஆடி அன்னையும் அமரா முகத்தினள் நின்னோடு நீயே சூழ்தல் வேண்டும். சூழ்தல் அப்படின்னா யோசித்து முடிவு செய்தல். பூவே கண்ணி அது பொருந்துமாறே, பூக்களால் நெய்யப்பட்ட தொடுக்கப்பட்ட மாலையை அணிந்தவளே நீயே முடிவு சொல்லு அப்படிங்கிறா. அப்ப என்ன சொல்லுவா தலைவி? என்ன சொல்லுவா? தலைவிக்கு சொல்றதுக்கு எந்த பதிலும் இல்லை. இங்கே மறைந்து நின்று இந்த பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தலைவன் ஒரு பதிலை சொல்ல வேண்டும். அதற்காக சொல்லப்பட்ட பாடல் இது. சரி, அடுத்த பாட்டு நெய்தல் திணை. நெய்தலும் இதே மாதிரியான இப்ப நம்ம பார்த்த அதே துறைதான். தலைவன் சிறைப்புறத்தானாக தோழி தலைவிக்கு சொல்லியது. இப்ப நம்ம ஏற்கனவே குறிஞ்சியில பார்த்தோம். அவர்களுக்கு திணைப்புணம் காப்பதற்கு வெளியில வர்றது மட்டும்தான் ஒரே வழி வெளியில வருவதற்கு. அப்பதான் அந்த நேரத்துல தான் அவங்க வெளியில வருவாங்க, அருவி ஆடி மகிழ்வார்கள், திணைப்புணம் காத்து திரும்பி உள்ள போயிடுவாங்க. தனியாக வந்து அருவி ஆடுவது அப்படிங்கறதெல்லாம் வந்து இல்ல, வழக்கம் இருக்கா என்னன்னு தெரியல. பெரும்பாலும் அவங்க அந்த சமயத்துல வரும்போது அருவி ஆடி பூக்களை கொய்து விளையாடி விட்டு திரும்ப வீட்டுக்கு போறாங்க. இல்லைன்னா வீட்டை ஒட்டி இருக்கக்கூடிய படப்பையில மட்டும்தான் அவங்க வேலையா இருக்குது. ஆனா நீங்க நெய்தல் அப்படி இல்லை. நெய்தல்ல வந்து அவர்கள் காணலம் சோலை கிட்ட இருக்கக்கூடிய இடங்கள்ல விளையாடி மகிழ்கிறார்கள். அந்த வெண்மணல் பரப்புல ஓடி ஆடுகிறார்கள். அங்க நண்டுகளை பிடித்து அல்லது அந்த சிப்பிகளை பொறுக்கி மணல் வீடு கட்டி விளையாடக்கூடிய ஒரு வாய்ப்பு, தலைவனை கொஞ்சம் தூரத்துல இருந்து பாக்குற வாய்ப்பாவது அங்க கிடைக்கிறது. இங்கே அப்படி அவ விளையாடி மகிழ்ந்திருந்தவள் இப்போ வந்து விளையாடாமல் மயக்கத்துல ஒரு நோய்பட்டவளை போல இருக்கிறாள் தலைவி. இப்போ இங்க தோழி வந்து கேட்கிறா. இப்போ தலைவன் வந்து வரா, கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அவளோட இன்பமாக இருந்து விட்டு சென்று விடுகிறான். அப்புறம் மற்ற நேரங்கள்ல அவளோட நிலைமை என்னவாக ஆகிறது, இந்த நட்பு அவளுக்கு என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அவனுக்கு புரியறதே இல்லை. திரும்பி அடுத்த நாள் இந்த நாள்ல வரேன்னு சொல்லுவான், வருவான், பாப்பா. வர நேரத்துல தலைவியும் ஒண்ணும் சொல்ல மாட்டா. அப்புறம் அவனோட மகிழ்ந்திருப்பாள், திரும்ப அவன் போயிடுவான், அவ்வளவுதான். அப்போ நீ வந்து அவனுக்கு தெரியறது இல்லை, அவனுக்காக அது புரியணும், அது அவனுக்கு புரியறது இல்லை. ஆனால் நீ வந்து இப்படி நோய்வாய்ப்பட்டவளை போல இருக்கிறாயே, இந்த விளையாட்டெல்லாம் உனக்கு இப்ப மறந்து போச்சு. நீ எவ்வளவு மகிழ்ச்சியோடு இந்த கடற்கரையில் விளையாடி கொண்டிருந்தாய், அதெல்லாம் இப்ப மறந்து நோய்வாய்ப்பட்டவளை போல இருக்கிறாயே, என்ன உன்னுடைய எண்ணம் என்ன அப்படின்னு சொல்லி தோழி தலைவி கிட்ட கேட்கிறான். தலைவன் அப்போ அதை மறைஞ்சிருந்து கேட்கிறான். அப்ப வந்து அவன் புரிஞ்சுக்கிறான். அறிவுடையவனா இருந்தா புரிஞ்சுக்கணும். சரி, நாம நினைப்பது போல தலைவி வெறும் மகிழ்ச்சிக்குரியவள் மட்டுமல்ல, அவளுடைய மகிழ்ச்சி நீடிக்க வேண்டும் என்றால் நாம இந்த திரும்ப திரும்ப வர்றதை நிறுத்திட்டு அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அவனுக்கு புரியணும். அதுக்காக சொல்லப்படுற பாடல் காஞ்சி புலவனார் எழுதிய பாடல் இது. உரையாய் வாழி தோழி இருங்கழி இறை ஆர் குறுகின் நிறை பறை தொழுதி வாங்கு மடற் குடம்பை தூங்கு இருள் துவன்றும் பெண்ணை ஓங்கிய வெண்மணற் படப்பை காணல் ஆயமொடு காலை குற்ற கள் கமழ் அலர் தன் கரும் காவி அம்பகை நெறித்தழை அணிப்பெற தையி வரிபொன்னை சிற்றில் பரிசிறந்து ஓடி புலவுத்திரை உதைத்த கொடுந்தாட்கண்டல் சேர்ப்பு ஏர் ஈர் அலை அலவன் பார்க்கும் சிறு விளையாடலும் அழுங்கி நினைக்குதோறும் பெரும் துயரம் ஆகிய நோயே. என்ன ஆச்சு உனக்கு உரையாய் தோயி?
ஏன் இப்படி பெரும் துயரம் ஆகிய நோய் வாய்ப்பட்டவளை போல, பெரும் துயரத்தை கொண்ட துன்பத்தை உடையவளை போல ஏன் இப்படி மாறிட்ட? சொல்லு, என்னாச்சு உனக்கு? நீ இந்த கடற்கரையில இவ்வளவு அழகான அலை மோதி தாழை மலர்கின்ற பறவைகள் எல்லாம் அந்த பனை மரத்தினுடைய கட்டிய கூடுகளில் சென்று மடியக்கூடிய, சென்று இரவு நேரத்துல சென்று பதியக்கூடிய அந்த அழகான கடற்பரப்புல பலவ நாடி நண்டுகளை பிடித்து எங்களோடு விளையாடி கொண்டுதானே இருந்தாய். அதே போல விடியற் காலையில எழுந்து வந்து அங்கு வளர்ந்திருக்கக்கூடிய நெய்தல் மலர்களையும் அந்த காவி ஆகிய இலைகளை எல்லாம் பறித்து ஒன்றோடு ஒன்று மாறி மாறி அதை வைத்து கட்டி தழையாடையாக அணிந்து மகிழ்ந்து எங்களோடு விளையாடிதானே இருந்தா. இப்ப ஏன் உனக்கு என்ன பெரும் துயரம் முற்றதை போல நீ இப்பொழுது இவ்வளவு சோகத்தோடு இருக்கிறாயே? என்ன காரணம் உனக்கு? என்ன காரணம் சொல்லு அப்படின்னு சொல்லி தோழி வந்து இங்க தோழிய தலைவிய கேட்கிறான். இப்ப சிறைப்புறத்தானாக இருக்கக்கூடிய தலைவன் தலைவிக்கு இந்த நட்பு வெறும் கொஞ்ச நேரம் மகிழ்ச்சி மட்டுமல்ல, மிக பிற நேரங்கள்ல அது பெரும் துயரமாக இருக்கிறது அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுப்பான். அதுக்காக சொல்லப்பட்ட பாடல் இது. உரையாய் வாழி தோழி, தோழியே நீ வாழி உரைப்பாய். நான் இப்ப கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்லு. ஏன் இந்த மாதிரியே இருக்க? நீ ஏன் இப்படியே இருக்க? இப்படி இல்லையே, நீ முன்னாடிலாம் நீ இப்படி இல்லையே, முன்னாடி நீ எப்படி இருந்த அப்படிங்கிறத சொல்றா. இருங்கழி இறையார் குறுகில் நிறைப்பறை தொழுதி. இருங்கழி கருமையான நீர்நிலைகளை உடைய அந்த கழிமுகத்து, அந்த கடற்கரையினுடைய அந்த கழிமுகத்துல பறவைகள் எல்லாம் இப்பொழுது நிறைய இரையை தேடி உண்டு. ஏன்னா நிறைய கிடைக்கும், பறவைகள் வாழக்கூடிய இடம் தானே அது. இறையார் குறுகின் நிறைப்பறை தொழுதி. இது குறுகினுடைய இறை தேரக்கூடிய குறுகினுடைய குறுகு நம்ம அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு பறவை. நம்ம கூட அதை வந்து டிஸ்கஸ் பண்ணோம், அது என்னவாக இருக்கும் அப்படின்னு. குறுகினுடைய அந்த தொழுதியானது கூட்டமானது வாங்கு மடர் குடம்பை தூங்கு இருள் துவன்றும். இங்க வந்து மாலை நேரம் வந்த உடனே இந்த குருகியினுடைய அத்தனை கூட்டமும் என்ன பண்ணுகிறது, பக்கத்துல இருக்கக்கூடிய கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய மரங்களில் கட்டி இருக்கக்கூடிய கூடுகளில் சென்று பதிய ஆரம்பித்து மாலை நேரம் வந்து விடுகிறது. மாலை நேரத்துக்குரிய பெரிய அறிகுறியே இருள் சூழ்வதும் இந்த பறவைகள் கூடு அடைவதும் தான். அப்போ பெண்ணை ஓங்கிய வெண்மணர் படப்பை, அந்த கடற்கரையினுடைய ஓரங்கள்ல வளர்ந்திருக்கக்கூடிய பெண்ணைனா இங்க பனை மரங்கள், பனை மரங்களில் கட்டிய கூடுகளில் எல்லாம் இந்த பறவைகள் சென்று வதிந்து விட்டன. அவை சென்று அங்கு சேர்ந்து விட்டன. காணல் ஆயமுடு, அந்த அப்படிப்பட்ட அழகான அந்த சோலைகள்ல பெண்ணை ஓங்கிய வெண்மணர் படப்பை, வெண்மையான மணற்பரப்பு, அதுல ஓங்கி வளர்ந்த பனை மரங்கள், பறவைகள் கூடு கட்டியிருக்கக்கூடிய பனை மரங்கள். இங்க அந்த அந்த படப்பையில விடியற் காலையில நீ என்ன செய்வாய்? யூஸ்வலா என்ன பண்ணுவ நீ? கமழ் அலற காணல் ஆயமோடு காலை குற்ற, அந்த காணலம் சோலையில விடியற் காலையில உன்னுடைய தோழிமாரோடு சேர்ந்து கொண்டு நீ கமழ் அலற தன் கிணறும் காவி, அந்த நெய்தல் மலர்களை, கல் நிறைந்திருக்கக்கூடிய அழகான மலர்களாகிய நெய்தல் மலர்களையும் அந்த இலைகளையும் பறித்து ஒன்றோடொன்று மாறுபட கட்டி, ஒரு பூ ஒரு இலை, ஒரு பூ ஒரு இலை, அதுதான் சொல்றான், எதிர் அப்படிங்கிறா. அம்பகை நெறித்தழை அணிப்பெற தையி, அந்த தழை ஆடையை எடுத்து நீயே தொடுத்து அதை அணிந்து கொண்டு எங்களோடு விளையாடுவாய். வரி புனை சிற்றில் பரிசிறந்து ஓடி, கோடுகளையுடைய சிற்றில்களை எல்லாம் கட்டி விளையாடி புலவுத்திரை உதைத்த கொடுந்தாட்கண்டல், புலவு நாற்றம் வீசக்கூடிய அந்த கடற்கரையினுடைய அலைகள் மோதுவது போல வளர்ந்திருக்கக்கூடிய தாழை மடல்கள் நிறைந்திருக்கக்கூடிய கடற்கரை சோலை அது. புலவுத்திரை உதைத்த கொடுந்தாட்கண்டல், அழகான தாழை உடைய, கண்டல்னா இங்க தாழை, தாழையினுடைய சேர்ப்பு ஏர் ஈர் அலை அளவன் பார்க்கும். அந்த அந்த அதாவது காணலம் சோலை அலைகள் வந்து மோதக்கூடிய இடத்துல தாழம் புதர்கள் வளர்ந்திருக்கின்றன. அந்த தாழம் புதர்களை ஒட்டி இருக்கக்கூடிய, அதை நோக்கி ஓடக்கூடிய நண்டுகளை எல்லாம் பிடிக்கும்படியாக சிறு விளையாடலும் அழுங்கி, ஒரு சின்ன விளையாட்டு, அவ்வளவுதான். நம்ம பெருசா அங்க விளையாடுறதுக்கு ஒண்ணும் இல்லை நமக்கு. இந்த மாதிரி சிற்றில் கட்டி அந்த கண்டலோடு ஓடக்கூடிய அந்த நண்டுகளை எல்லாம் பிடித்து விளையாடக்கூடிய சிறு விளையாடுகளை தான் நம்ம விளையாடிட்டு இருந்தோம். அது போல காலையில மலரக்கூடிய நெய்தல் மலர்களை பறித்து அதனுடைய தழைகளையும் வைத்து கட்டி, இதெல்லாம் நீ இவ்வளவு நாள் எங்களோட செஞ்சுட்டு தான் இருந்த. ஆனால் இப்பொழுது நினைக்குறு பெருந்துயரம் ஆகிய நோயே அழுங்கி, இந்த விளையாடுகள் எல்லாம் செய்யாமல் அழுங்கி மயங்கி ஏதோ ஒரு பெரும் துயரம் முற்றவளை போல நீ இப்படியே விட்டு இருக்கிறாயே. எந்த விளையாடலுக்கும் நீ வரமாட்டேங்கிறாயே. நெய்தல் மலர்களை பறிக்க வரல, சுற்றில் விளையாட வரல, அப்புறமா நண்டு பிடிச்சு விளையாடுறதுக்கு வரல, எதுக்குமே வரமாட்டேங்கிற நீ. ஏன் இப்படி ஒரு பெரும் துயரம் உற்றவளை போல ஒரு வாடிய முகத்தோடு ஏன் நீ அமர்ந்திருக்கிறாய் உரையாய் அப்படின்னு சொல்லி சொல்லு அப்படின்னு கேட்கிறான். அப்போ தலைவன் சிறப்புரைத்தானாக இதை கேட்டுக்கொண்டிருப்பான். அப்ப கேட்கும் போது அவனுக்கு அது புரியும். இந்த காதல் என்பது வெறும் இன்பமயமானதல்ல,
இது துன்பத்தையும் தருவதாக அவளுக்கு இருக்கிறது. விரைந்து திருமணம் செய்து கொள்வதல் வேண்டும் அப்படிங்கறது அவனுக்கு புரிய வரும். அதுதான் இந்த பாடல் சொல்லக்கூடிய ஒரு பொருள். சரி, பாட்டை மட்டும் ஒரு தடவை பார்த்துருவோம். உரையாய் வாழி தோழி இருங்கழி இறையார் குறுகின் நிறைப்பறை தொழுதி வாங்குமடற் குடம்பை துங்கு இருள் துவன்றும் பெண்ணை ஓங்கிய வெண்மணற் படப்பை காணல் ஆயமோடு காலை குற்ற கள் கமல் அலர் தன் நரும் காவி. நல்ல டங் ட்விஸ்டர் இல்ல இது, இதை சொல்லி பழக சொல்லலாம் பிள்ளைங்கள. கள் கமழ அலர தன் நரும் காவி அம்பகை நெறித்தழை அணிப்பெறத்தை. அம்பகை, அம்னா அழகிய ஒன்று, பகைனா முன்னும் முன்னும் பின்னுமாக. பகை என்பது இங்க இது இல்ல, எதிர் எதிர் எதிர்த்தரப்போடு கொள்ளக்கூடிய பகை இல்ல. பகைனா முன் பின்னாக, மேல வேணும் கீழே ஒண்ணு, அப்படி அழகாக அந்த மலர்களை தொடுப்பது. வரி புனை சிற்றில் பரிசிறந்து ஓடி புலவுத்திரை உதைத்த கொடுந்தாட்கண்டல் சேர்ப்பு ஏர் ஈர் அலை அளவன் பார்க்கும் சிறு விளையாடலும் அழுங்கி நினைக்குறு பெருந்துயரம் ஆகிய நோயே. பெரும் துயரம் கொண்டவளை போல ஏன் நீ இப்பொழுது வருத்தத்தோடு இருக்கிறாய், என்ன காரணம் என்பதை எங்களுக்கு சொல் அப்படின்னு இந்த தோழி தலைவியை கேட்கிறான். சரி, அடுத்த பாட்டு போலாமா? அடுத்த பாட்டு ரொம்ப அழகான ஒரு ஓமையை சொல்லக்கூடிய பாடல். ரொம்ப அழகா, சின்ன பாட்டு, ரொம்ப அழகான ஓமையை அது கொண்டிருக்கிறது. பிரிவு உணர்த்தப்பட்ட தோழி தலைவர்க்கு உரைத்தது. பிரிவை சொல்றான் தலைவன், பிரிவை சொல்லுகிறான். பொருளீட்ட போறேன்னு சொல்லுவான், வினைவயிர் பிரிய போறேன்னு சொல்லுவான், ஏதோ ஒண்ணு பிரிவு இங்க. அப்போ அவன் முதல்ல நேரடியாக தலைவிக்கு சொல்லல, தோழிகிட்ட தான் சொல்றான். நீ எப்படியாவது பக்குவமா உன் தலைவிக்கு சொல்லுத அப்படின்னு. அப்போ தோழி சொல்றா, எப்படி அவள் இதை ஆற்றியிருப்பாள், இதை ஆற்றியிருப்பாள் என்று நீ எப்படி நம்புகிறாய், அவளால உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியுமா அப்படிங்கிறத சொல்றா. அப்ப நீ போற வழி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பகுதியும் வர்ணனையாக வருகிறது. அந்த வர்ணனை தான் ரொம்ப அழகான ஓமையை இந்த பாடல் கொண்டிருப்பதாக காட்டுகிறது. மோசி கண்ணத்தனார் எழுதிய பாடல். ஒன்றில் காலை அன்றில் போல, ஒன்றில் காலை அன்றில் போல புலம்பு கொண்டு உரையும் புன்கண் வாழ்க்கை யானும் ஆற்றேன் அது தானும் வந்தன்று. நீங்கள் வாழியர் ஐய ஈங்கை முகைவி அதிரல் மோட்டு மணல் எக்கர் நவ்வி நோன் குழம்பு அழுந்தென வெள்ளி உருக்குறு கொள்களம் கடுப்ப விருப்புற தென்னீர் குமிழி இழிதரும் தண்ணீர் தயையி நின்ற பொழுதே. இங்க மழைக்காலம் வரும்போது வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். மழைக்காலம் வர்றத அவளும் தான் பாப்பா. உன்னோடு ஒன்றி இருக்கக்கூடிய அன்றில் பறவையை போல உன்னோடு ஒன்றி இருக்கக்கூடிய வாழ்க்கையை நடத்துபவள் அவள். அவள் எப்படி பிரிவை தாங்கிப்பா அப்படின்னு எனக்கு தெரியல. சரி, கொஞ்சம் தாங்கி இருந்தாலும் கூட கொஞ்ச நாள்ல நீ சொன்ன பருவம் வந்து விட்டது என்றால், அந்த பருவம் வந்து விட்டதை பார்த்து அவள் வருந்துவாள் அல்லவா? அப்ப நான் எப்படி அவளை ஆற்றி இருக்க முடியும், அவளை எப்படி நான் ஆற்றுப்படுத்துவது அப்படின்னு நீங்க கேட்கிறா. அவளை எப்படி நான் ஆற்றி இருக்க சொல்ல முடியும் அப்படின்னு தோழி கேட்கிறா. அதான் இந்த பாடல். ஒன்றில் காலை அன்றில் போல, இந்த தலைவி கூற்றை தோழி தன்னுடைய கூற்று போல இங்க சொல்றதாக சொல்றது இந்த பாட்டு. தன் துணையை பிரிந்த காற்றத்தில் காலத்துல அன்றில் பலவை நம்ம ஏற்கனவே பல பாடல்களை பார்த்திருக்கோம். பூவிடைப்படினும் ஆண்டு கழிந்தன்ன. ரெண்டு அன்றில் பறவை அப்படி நீந்திக்கிட்டே இருக்கும் போது நடுவுல ஒரு பூ வந்துச்சுன்னா கூட அந்த பூ இப்படி 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 கொஞ்சம் பிரிஞ்சு அப்படி போய் திரும்ப சேர்ந்துக்குதான் போகுது. பூவிடைப்படினும் ஆண்டு கழிந்தன்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு சேர்ந்தே வாழக்கூடிய தன்மை உடையது அன்றில் பறவை. அதுல ஒன்று பிரிந்து போனால் இன்னொன்று எப்படி வாழும்? ஒன்றில் காலை அன்றில் போல புலம்பு கொண்டு உறையும் புன்கண் வாழ்க்கை. புலம்பு என்பது தனிமை. இந்த தனிமையை தாங்கிக் கொண்டு வாழக்கூடிய துன்பகரமான வாழ்க்கையை யானும் ஆற்றேன், என்னால எப்படி எதை ஆற்றி இருக்க முடியும் அப்படின்னு தோழி தலைவி கேட்பா அப்படின்னு தோழி சொல்றா. யானும் ஆற்றேன் அது தானும் வந்தன்று. அது எப்படி அதை தாங்கி நான் வாழ முடியும், எனக்கு புரியல, நான் எப்படி அதை வாழ முடியும்? அது தானும் வந்தன்று நீங்கள் வாழியர் ஐய. நீங்க இப்ப நான் கிளம்ப போறேன்னு நீ சொல்றியே, நீ தலைவனே நீ வாழ்வாயாக. அப்புறம் நீ நீ போயிட்டு திரும்பி வரேன்னு சொல்ற பருவம் வந்துருச்சுன்னா அதுக்குரிய அடையாளங்கள்லாம் இங்க வர ஆரம்பிச்சிடும். அப்ப அதை பார்த்து அவ வருத்தப்படுவாளே, அவன் சொன்ன காலம் வந்து விட்டது இன்னும் அவன் வரவில்லையே என்று வருந்துவாளே, அப்ப என்ன செய்யறது அப்படின்னு கேட்கிறான். இங்க அவன் சொன்ன பருவம் வந்து விடுவதற்கான அடையாளங்கள் எப்படி வரும் அப்படிங்கறதுதான் இந்த பாடல் அடுத்து வரக்கூடிய வரிகள். ஈங்கை முகைவி அதிரல் மோட்டு மணல் எக்கர். அந்த மோட்டு மணல்,
மேடாக இருக்கக்கூடிய மணல் எக்கர் அப்படின்னா மணல் மேடுகள். மணல் மேடுகள்ல ஈங்கையுடைய மலர்கள் இங்கே கீழே உதிர்ந்திருக்கின்றன. முகை வி அதிரல். அதிரல் என்பது காட்டு மல்லிகையினுடைய ஒரு வெரைட்டி. நம்ம அது ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதிரல் மலர்கள் இங்கே ஈங்கை மலர்களும் அதிரல் மலர்களும் மலர்ந்து அந்த மணல் மேடுகளில் உதிர்ந்து கிடக்கின்றன. மோட்டு மணல் எக்கர் நவ்வி நோன் குழம்பு அழுந்தன. அங்கே மான்களுடைய காலடி வரும்பொழுது, நவ்வினா பெண்மான், பெண்மானுடைய மான் குழம்பு அழுந்தும் போது, இப்ப அது வந்து மழைக்காலம் வந்து விட்டுறதுங்கிறதுனால மண் கொஞ்சம் இலகியதாக இருக்கிறது. அந்த இலகிய மணல் மேல மான் நடந்து போகும்போது அதனுடைய காலடி வந்து அப்படியே அதுல பதியுது, பள்ளமாக ஆகிறது. அந்த பள்ளத்துல நீர் நிரம்பி இருக்கிறது. இப்போ மழை வந்துட்டதுனால நீர் நிரம்பி இருக்கிறது. அது எப்படி இருக்கு அப்படின்னா, வெள்ளிய உருக்கி அப்படி ஊத்துவாங்க இல்லையா, நம்ம பார்த்திருக்கலாம் கொல்லர்களுடைய உலைக்களத்துல, அல்லது நம்ம பல வீடியோஸ்ல பார்த்திருக்கலாம். வெள்ளிய உருக்கி அப்படியே ஊற்றுவார்கள். அப்ப வந்து அந்த கொள்கலத்துல, சின்ன கொள்கலமாக இருக்கக்கூடியதுல வெள்ளி அப்படியே உருக்கி இருப்பது போல இருக்கும். அந்த நீர் ததும்புது. அப்ப அதாவது மானினுடைய காலடி குழம்பு இருக்கக்கூடிய இடத்துல இப்ப நீர் நிரம்பிடுச்சு. அந்த பள்ளமாகிய இடத்துல நீர் நிரம்பி இருக்கிறது. அது எப்படி இருக்கிறது என்றால், கொல்லனுடைய அந்த களத்துல இருக்கக்கூடிய நெய் உருக்கி ஊற்றக்கூடிய அந்த பாத்திரம் போல இருக்கான். ரொம்ப அழகான ஒரு உண்மை. ஏதோ எப்படி கனெக்ட் பண்றாரு பாருங்க. நவ்வி நோன் குழம்பு அழுந்தென வெள்ளி உருக்குறு கொள்கலம் கடுப்ப விருப்புற தென்னீர் குமிழி இழி தரும் தண்ணீர் தயி நின்ற பொழுதே. அந்த மான் நடந்து போன அதனுடைய குழம்பு அடிகள் பதிந்த அந்த பள்ளத்துல இப்பொழுது நீர் நிரம்பி தழும்பி நிற்கிறது. அது கொல்லனுடைய நெய் வெள்ளியை உருக்கி ஊற்றக்கூடிய களம் போல அழகாக இருக்கிறது. அதை பார்க்கும்போது அவளுக்கு கூடவே ஈங்கை மலர்களும் அதிரல் மலர்களும் மலர்ந்து அந்த மணல் மேடுகளில் உதிர ஆரம்பித்து விட்டன. அப்போ கார்காலம் வரப்போகுது, வந்துருச்சு அப்படின்னு உடனே, நீ வருவதாக சொல்லிட்டு போன பருவம் வந்துருச்சு, இன்னும் அவ நீ பிரிஞ்சு போறது அவளுக்கு துன்பம், அல்லது நீ பிரிந்து போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடிய பருவம் வந்து விட்டது என்றால் அதை நினைத்தும் அவள் வருந்துவாளே. இப்ப நான் என்ன செய்யறது, இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது அப்படின்னு இங்க வந்து கேட்கிறான். தலைவனால் பிரிவு உணர்த்தப்பட்ட தோழி அவனிடம், ஐயனே, தலைவி தனித்து வருந்தி இருப்பதை என்னால் ஆற்ற இயலாது. ஆயினும் பருவம் வந்த உடனே அவளே பார்த்து தெரிஞ்சுப்பாளே, அப்ப வந்து நான் என்ன அவளை வந்து எப்படி ஆற்றி இருக்க முடியும்? அதனால பிரியாமல் இருப்பதற்கு நீங்கள் வாழிய. அதனால கூடுமானவரை பிரியாமல் இருப்பதை பற்றி நீ யோசியேன். நீ பிரிந்து போறதை பத்தி ஏன் யோசிக்கிற? பிரியாம இருக்க முடியுமான்னு பாரு அப்படின்னு சொல்லி இங்க தோழி தலைவனிடம் சொல்கிறாள். அதான் இந்த பாடல். அழகா இருக்கு இல்லையா? சின்ன ஒரு அழகான ஒரு ஓமையை. இது வரைக்கும் நம்ம இப்படி ஒரு ஓமையை பார்க்கல. வந்து பள்ளத்துல நீர் நிரம்பி இருக்குங்கிறத பார்த்திருக்கோம். யானையினுடைய அடிகள்ல இருக்கக்கூடிய பள்ளத்துல இருந்து அந்த அவ்வளவுதான் தண்ணி இருக்கு அந்த பாலை நிலத்துல அப்படிங்கறத பார்த்திருக்கோம். இந்த பாடல் ரொம்ப அழகான வெள்ளியை உருக்கி ஊற்றக்கூடிய கொள்கலம் போல அந்த மான் குழம்பில் தண்ணீர் படிந்திருப்பது என்பது இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அழகான ஓமையை இந்த பாட்டு சொல்லுது. சரி, பாட்டை ஒரு தடவை பார்த்துடலாம். ஒன்றில் காலை அன்றில் போல புலம்பு கொண்டு உரையும் புன்கண் வாழ்க்கை, யானும் ஆற்றேன் அது தானும் வந்தன்று, நீங்கள் வாழியர் ஐய ஈங்கை முகைவி அதிரல் மோட்டுமணல் எக்கர் நவ்வி நோன் குழம்பு அழுந்தன வெள்ளி உருக்குறு கொள்கலம் கடுப்ப விருப்புற தென்னீர் குமிழி இழி தரும் தண்ணீர் தயையி நின்ற பொழுதே. தண்ணீர் தழும்பி நிற்கும் பொழுது அது வெள்ளியை உருக்கி ஊற்றிய கொள்கலம் போல இருக்கிறது அப்படின்னு ஒரு அழகான ஒண்ணு இந்த பாடல் மோசி கண்ணத்தனார் எழுதிய பாடல் சொல்லுது. 124 பாட்டோட இருக்கட்டும். 125 நம்ம அடுத்த நாள் பார்க்கலாம். பாய்.